இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூக்கு ஆட் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது. ஸோ ஃபார்முலா டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை ஓகே கொடுத்துட்டு அந்த இன்புட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிக் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட் நம்பராக கன்வெர்ட் ஆயிரும். ஆக்சுவலாக நம்மளோட இன்புட்டே ஆட் நம்பர். ஸோ இங்கே வந்து எந்த சேஞ்சஸும் ஆகலை. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு ரிமைனிங் செல்ஸில் அந்த ஃபார்முலா வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு நம்மளோட இன்புட் எல்லாமே ஆட் நம்பருக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போது இங்கே வந்து 1.1 அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 1.1 அப்படின்றத ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 2 அப்படின்றது கிடைக்கிது. 2ன்றது ஈவன் நம்பர், நமக்கு தேவை ஆட் நம்பர். ஸோ அந்த 2ஓட 1ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கிது, 3 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கிது. அடுத்து வந்து -2.2 அப்படின்றது நமக்கு என்னவாக இருக்குது, இங்கே இன்புட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 3ன்றது கிடைக்கிது. ஸோ 3ன்றதே என்னது, மைனஸ் வந்து வேல்யூ வந்துட்டு 3 அப்படின்றது வரும். அது ஏற்கனவே ஆட் நம்பர் தான். ஸோ as it is அப்படியே விட்டுருது. அடுத்து 95ன்றது ஆட் நம்பர், 6ன்றது ஈவன். ஸோ அதை வந்து +1 பண்ணி 7 அப்படின்றது வந்துடுது. அதே மாதிரி இதெல்லாம் கீழே நார்மலாக தான் இருக்குது. இப்போ 51.1 அப்படின்றது இருக்குது. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 52 அப்படின்றது நமக்கு ஆன்சராக கிடைக்குது. அதோட +1 பண்ணி நமக்கு 53 அப்படின்றது ஆட் நம்பராக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இப்போது ஈவன் நம்பரில் பார்த்தோம், ஒரு செல் ரெஃபரன்ஸோட இன்னொரு செல் ரெஃபரன்ஸை ஆட் பண்ணும்போது அது வந்து ஆடாக இருந்துச்சுன்னா அதை ஈவனாக மாற்றும். இப்போ நம்ம செல் ரெஃபரன்ஸும் யூஸ் பண்ணலாம், வெறும் வேல்யூவும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது வந்து 21 அப்படின்றது இங்கே இன்புட்டாக இருக்குது. இதோட நான் இன்னொரு 21 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு 42 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். அந்த 42 அப்படின்றது ஈவன் நம்பர். ஸோ 1ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது, 43 அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல ஆன்சராக கிடைக்கிது. அடுத்து இப்போது இதுவே எனக்கு டேரெக்டாக நான் வேல்யூ கொடுக்கல, இன்னொரு செல்லை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ஒரு +6 இருக்கு இல்லையா, B337ன்ற செல்லில் 6ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ 21 + 6 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 27. அது வந்து ஆட் நம்பர். ஸோ as it is அப்படியே வந்துருச்சு. சப்போஸ் இங்கே வந்து ஒரு 7 இருக்குதுன்னு வைங்க, 7 இருக்குன்னா அப்போ இங்கே என்னவாயிரும், 29. ஏன்னா இதை ஆட் பண்ணும்போது இந்த 2 செல்லையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், 28 வரும். 28 அப்படின்றது ஈவன் நம்பர். ஸோ ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி நமக்கு 29 அப்படின்றது ஆட் நம்பராக நமக்கு ரிசல்ட்டாக டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.